இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவார். அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாது. காருக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே. ஸோ டோன்ட் ஈவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட் அண்ட் ப்ளீஸ் ரீட் அபவுட் ரத்தன் டாட்டா. ஓகே, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார். ஆனால் அதை பற்றி வந்து ஹிடன் எஸ்டாப்ளிஷ் எனிவேர். ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா, எவ்வா இவங்க பண்ணுற கூத்து இருக்கு. தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கே தான் அவன் புத்தி, அவன் மூளை என்னன்றது வெளியில் வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது. நாடு நாசமாக போக வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். ஃபுட் ரிவ்யூ கொடுத்து ரொம்பவே பாப்புலர் ஆனவர் தான் இர்ஃபான். இந்த நிலையில் யூடியூபர் இர்ஃபான் நேற்று ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க போயிருக்காரு. ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அவங்க மனைவியும் கூட கூட்டிகிட்டு தான் போயிருக்காரு இர்ஃபான். அங்கே போயிட்டு காரை விட்டு இறங்காம கார் கண்ணாடியை மட்டும் கீழே இறக்கி ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எல்லாம் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு கையை காலெல்லாம் தொட்டு பேசியிருக்காங்க. ஆனால் இர்ஃபானும் அவங்க மனைவி தள்ளி நின்று பேசுங்க, தொட்டுலாம் பேசாதீங்க அப்படின்னு அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி திட்டிருக்காங்க. வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமாவும் இவங்க 2 பேரும் கார்ல உட்காந்து அவங்க வாங்கினதை பத்தி கேலி கிண்டல்கள்லாம் பேசி சிரிச்சிட்டு மகிழ்ந்திருக்காங்க. இதுக்கு அவங்க உதவி பண்ணாமலே இருந்திருக்கலாம். எதுக்கு உதவி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மக்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இர்ஃபானோட இந்த செயலை பார்த்து பலருமே கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில விஜய் பார்வதியும் ரொம்பவே கடுப்பாகி இர்ஃபானை ரொம்பவே பேசியிருக்காங்க.